கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கூவத்தூரில் ஆப்போசிட். உங்களுக்கு கூவத்தூர் ஈசிஆர்லேருந்து ரைட் சைடில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. மேக்ஸிமம் வந்து 2 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த கார் இருக்குது இல்லைங்களா, அந்த இதில் ஒரு இருப்பாங்க, அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். ஆன் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ் வரும். இது வரைக்கும் வரும். இது வந்து ஒரு வில்லேஜுக்கு போகிற ரோடு. இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாலாறு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காமிக்கிறேன். உள்ளே இறங்கியே காமிக்கிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பாலாறு. ஏன்னா பசங்களாம் சும்மா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாலாறு, அப்படியே உள்ள பாலாறு. இந்த பக்கம் அப்படியே மெயின் ரோடு. உங்களுக்கு பாலாறு ஓரமாக மெயின் ரோடு. அப்போ வந்து வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த பாலாறை காமிச்சேன். இது வந்து மெயின் ரோடு. பக்கத்தில் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ஆப்போசிட் வந்து பாலாறு. எப்பயுமே வந்து வாட்டர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும். இப்போதைக்கு வந்து இதில் வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க. புஞ்சை லேண்டு தான். பவுண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பார்த்து தேக்கு மரம் வச்சுருக்காங்க. இதில் 1 ஏக்கர் சேல் பண்ணுறாங்க அவங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த பவுண்ட்ரி. இதுலேருந்து போயிட்டு அந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து அப்படியே வந்துட்டு அந்த தேக்கு மரம் ஃபுல்லாகவே அப்படியே இந்த பக்கம் பவுண்ட்ரி. அந்த தேக்கு மரம் மட்டும் அவர் கட் பண்ணி எடுத்துப்பேன்னு சொல்லிட்டார். செல்லர் வந்து அவருக்கு தேவைப்படுது, அதனால் அந்த பக்கம் கட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. அந்த மரங்கள் விட்டுருவாங்க, இந்த மரங்கள் விட்டுருவாங்க. ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் 65 லட்ச ரூபா. 65 லட்ச ரூபா பேர் ஏக்கர் வருது. 1 ஏக்கர் இருக்குது. உங்களுக்கு நெல் போட்டிருக்காங்க. மண் வந்து நல்ல மண், உங்களுக்கு சாஃப்டான மண் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மண் ஒரு சாஃப்டான மண் தான். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி, நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சில பேர் வந்து லேண்ட் வாங்கும்போது இந்த ஃபேஸிங் பார்ப்பாங்க. இது வந்து நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. பார்த்தீங்கன்னா தெரியும், வியூ ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. சுற்றி க்ரீனரி தான். உள்ள எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க பாருங்கள். சரௌண்டிங் ஃபுல்லாக விவசாயம். ஏன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து இங்கே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்துங்க உங்களுக்கு ரிவர் இருக்குது, பாலாறுன்னு சொல்லுவாங்க. இப்போ தண்ணி நல்லாவே போயிட்டுருக்கு. அதில் சுற்றி பவுண்ட்ரி மரங்கள் இருக்குது. உங்களுக்கு 1 ஏக்கர் 65 சென்ட். உங்களுக்கு நடுவில் இந்த வரப்பு பிரிச்சுருக்காங்க பாருங்கள். அந்த தென்னை மரம் வரைக்கும் வரும். உங்களுக்கு இங்கேருந்து மெயின் ரோடு வந்து எக்ஸாக்டாக வந்து 2 கிலோமீட்டர் ஈஸியாக. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. இதில் நீங்கள் ஃபுல்லாக ரோடு சைடு ஃப்ரண்டேஜ் இருந்ததில் அழகாக காரில் நாங்கள் வந்து வந்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபென்சிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் நெல் பயிர் அவங்க பண்ணியிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி ஏதாவது ஃபார்ம் மாதிரி செடிங்க ஏதாவது பழ வகைகளை வச்சுட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். ஒரு நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டை தான் வேணுன்றவங்களுக்கு இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது நீங்கள் பயிர் வைக்கிறதுக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் நீங்கள் வாங்குறவங்க போர் நீங்கள் போட்டணும். இது 2 தான் வந்து உங்களுக்கு இல்லைன்றதை சொல்லணும். தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.